வாய்ப்பு இருக்கிறவங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பன்னீர், தேன், அப்படி பஞ்சாமிர்தம், இப்படி முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருள்களை வாங்கி கொடுப்பது அப்படின்றது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாது இந்த நாளில் முருகப்பெருமான கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க நம்ம முன்பே சொன்னது போல வீட்டிலேயே நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பங்குனி உத்திர மந்திரம் மற்றும் 6 படை வீடுகளில் பழனி வீட்டுக்கான திருப்புகளும் நம்ம பார்க்கலாம். பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தா பிறவி பிணை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பழனி இந்த பெயரை உச்சரிப்பதே மகத்தான புண்ணியம் தரும். அதனால தான் குழந்தைகளுக்கு பழனி அப்படின்னு பெயரிட்டு அழைப்பது மரபா இருக்குது. உடல் நோய்